இதை பத்தி நான் எதுக்கு பேசுறேன்னா, இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் ரொம்ப ஒரு பார்த்தா ஒர்த்துன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீரீஸ், அதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பா அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணல, நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்சோ அதோட எண்டு ட்விஸ்ட் இல்லை அந்த சீரீஸோட சீக்ரெட்ஸ் வந்து உங்களால வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாது. அது வந்து எப்படி என்ன இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் அப் பண்ணணுன்ற மாதிரியா அந்த சீரீஸை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சீரீஸு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸு. அண்ட் ஆல்சோ வந்து இது ஃபைனல், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய டைம் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்த பார்க்க ஒரு எபிசோட் கண்டிப்பா பார்த்து ஒரு ஒரு எபிசோடு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஒரு மூவியோ ஒரு சீக்வன்ஸுக்கான ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். யூஸ்வலாக எனக்கு பார்த்தோன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து அது அதுக்குள்ளே இருக்குதோ அந்த கிராப்பிங் பவரை வச்சு தான் அந்த சீக்வன்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஒரு எபிசோடோ இல்லை கொஞ்ச நேரம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே அந்த தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அது உள்ள உங்களை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து அதில் அந்த அளவுக்கு அற்புதமாக போயிருந்திருக்கும். ஆல்சோ இதை எடிட் பண்ணவங்க, இதை மேக் பண்ணதெல்லாம் எப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன ஃபியூ செகண்ட் ஷார்ட்ஸுக்குலாம் வந்து அவ்வளோ மெனக்கிட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து யோசிச்சு சினிமாட்டோகிராஃபரா இல்லை ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ லென்த்தி ப்ராசஸ். ஆனால் அது அவங்க அந்த ஒரு செகண்டுக்கோ இல்லை ஃபியூ செகண்ட்ஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மெனக்கெடல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில். எப்படி சொல்கிறது, அதெல்லாம் மீறி இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இது எல்லா விதத்துலையுமே எப்படி சொல்கிறது, இது ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர்ன்றதை விட ஒரு சினிமா ஆஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க, சினிமாட்டோகிராஃபியில் டைரக்ஷன் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு நாலேஜபிள் பர்செப்ஷனில் ஸ்கிரிப்ட்லாம் எப்படி எழுதணும், எப்படி யோசிக்க வைக்கணும், எப்படி ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷனு கிராப் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கலாம் இந்த சீரீஸ் பார்க்குறப்ப. கண்டிப்பாக இதை பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பபாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்க்ரால் பண்ணுங்கள்.